வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். நேற்று மதுரை மாநாடு 2.0 இருந்து நிறைய பேர் இன்னும் மீளல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அந்த தாக்கத்திலே தான் எல்லாருமே இருக்காங்க. அரசியல் கட்சிகள்லாம் எந்த மாதிரி நிலைமையில சார் இருக்காங்க? விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு இங்க இருக்க அரசியல் கட்சிகள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க? இல்ல கண்டிப்பா, ஏன்னா நேற்று பேசின ஸ்பீச் கிட்டத்தட்ட ஒரு 33 நிமிடத்துக்கு மேல இருந்தது. 33 நிமிடம், 33.25 நீங்க தான் கணக்கு பண்ணிட்டு 33 நிமிஷம் 44 செகண்ட் வரைக்கும் கணக்கு பண்ணீங்க. இது காரணம் என்ன? எத்தனை பேர் இதை கணக்கு பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. வருவாரு 3 நிமிஷத்துல பேசுவாரு, 2 நிமிஷத்துல விஷயத்த சொல்லிட்டு போவாரு. அதுக்கு ஒரு உரைக்கு முன்னுரை இருக்காது, முடிவுரை இருக்காது. கண்டென்ட் மட்டும் பேசிட்டு போவாரு. அந்த கண்டென்ட்லயும் ஒண்ணும் இருக்காது. ஏற்கனவே சொன்ன கருத்து தான் சொல்லுவாரு. ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுவாரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. ரெண்டாவது பனையூர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேரவன் விட்டு இறங்க மாட்டாரு. இவர் மக்களா புழுதியில நிக்க மாட்டாரு. இவர் ஏர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இவரெல்லாம் எப்படி அரசியலுக்கு செட் ஆவார்? குறிப்பா விஜய்க்கு பேச தெரியாதுங்க, அவர் பேச மாட்டாருங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்த பொழுது அந்த ஸ்பீச் ஏறக்குறைய அனல் பறக்கிற ஸ்பீச்சா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்தை தாண்டி இந்திய அளவில் அந்த ஸ்பீச் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது, பேசும் பொருளா வருது. அதுதான் உண்மை சார். அந்த ஸ்பீச்னால நிறைய கட்சிகள் அப்செட்ல இருக்காங்க அப்படின்ற நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அவங்க அந்த ஸ்பீச்சை தாண்டி விஜய் அவர்களுக்கு இருந்த அந்த கூட்டத்தை தான் எல்லாரும் அந்த அளவுக்கு பெருசா பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்ல. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல சைமன், என்னன்னா முதல் விஷயம் இந்த கூட்டம் நிச்சயமா காசு கொடுத்து கூட்டம் கிடையாது. கண்டிப்பா காசு அதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. பொதுவா எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்கன்னா வாங்கன்னு சொல்ல வந்துட மாட்டாங்க. வரவங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. நீங்க ஒரு மாநாடுனா ஆள் சேர்க்கணும். நீங்க ஒரு மாநாடு பிரம்மாண்டமா காட்டணும். ஒரு மாநாடு ஏன் எலெக்ஷன் முன்னாடி நடத்துறாங்க அப்படின்னா, எங்க கட்சியோட பலம் என்ன பாருங்க, நீங்க எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா இல்ல ரெட்டப்பேடு கட்சியா தெரிஞ்சுங்க நாங்க எந்த லெவல்ல இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி ஒரு தொண்டற்படை இருக்குது, எங்ககிட்ட எவ்வளவு பேர் விசுவாசியா இருக்கிறாங்க, நாங்க சொன்னா எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஓட்டு போடுறாங்க இல்ல அந்த தாட்டி காட்டுறதுக்கு தான். அதை வாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. இன்றைய காலகட்டத்துல உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நான் சொல்ல ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாநாடு பொதுக்கூட்டத்துக்குலாம் லாரி வச்சுட்டு இவங்களே கிளம்புவாங்க. என்னால கூட்டு மலையாடுவாங்களா ஒவ்வொரு ஊர்ல இந்த கொடி கட்டின்னு போனா என்னையா விட்டு போட்டேன், எங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பேரும் ஏற்றிவாங்க அப்படின்னு. அது ஒரு தலைவரை பாக்குறது ஏதோ ஒரு டைம் பாஸ் ஆகும். அவங்க ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, கை செலவு காசு கொடுப்பாங்க. அது நடந்துட்டு இருந்தான். இப்போ உங்களுக்கு யாரும் செல்போன் விட்டு மீண்டு வர்றதே கிடையாது. உங்களுக்கு தியேட்டருக்கே படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் உள்ள வர மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு கூட்டத்துக்கு நம்ம இயல்பா இருக்கிறது தானே. நீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோடனே யார் முதல்ல பார்ப்பாங்கன்னா ரசிகர்கள் தான். நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு 3 நாள் போட்டோம், அவங்களுடைய அமுக்கள் எல்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் போலாம். ஏன்னா இப்ப போனோம்னா படம் பார்க்க விட மாட்டாங்க, கத்துவாங்க, சேர் மேல விழுவாங்க, நமக்கு எரிச்சலா இருக்கும் அப்படின்னு. இதே மனநிலை தான் மாநாட்டுக்கு இருக்கும். ஏங்க அங்க போய் லைவ்ல போடுறாங்க, எத்தனையோ சேனல், யூடியூப் சேனல் இதெல்லாம் இருக்குது, போன்ல பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் மீறி இவ்வளோ லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களே வந்ததுதான். யாரும் காசு கொடுத்து கூட்டணும் வந்ததில்லை. இது ஒரு பெரிய பலம். அதே போல நீங்க சொன்னது ஒருத்தரையும் விட்டு வைக்கல அப்படின்னு விஜயோட பேச்சு அதுதான். ஏன்னா திரும்ப விஜய இவர் பிஜேபியோட பி டீம், இவர் திமுகவுடைய ஆளு தான்பா. இவரு சும்மா நடிக்கிறாரு. கமலஹாசன் எப்படி வெளியே டார்ச் லைட்டை உடச்சிட்டு இப்ப போய் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக திமுக கிட்ட சேர்ந்துட்டாரா? இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க திமுக பக்கம் போய் நிக்க போறாரு அப்படின்னு. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி விஜயம் ஒரு ரகசிய உடன்பாடிக்கை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஜனவரி பிப்ரவரியில அவங்க அறிவிக்க போறாங்க. நானே கூட சொல்லிட்டேன், ரகசிய உடன்படிக்கையில கூட்டணியா அமையும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, விஜய் தனிச்சு நிக்கிறத விட அதிமுகவுடன் கூட்டணியா வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு பேச்சு. ஒட்டுமொத்தமா பேர் யாரையும் டேரிங்கா சொல்லியே கண்டி ஒரு சிங்கம் கதையில இருந்து ஆரம்பிச்சு வலுவிழந்த கரத்துல ஒரு கட்சி போய் இருக்குது அதிமுக தான். எப்படி எம்ஜிஆர் கையில இருந்த மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய கையில் இருந்த அந்த கட்சி இன்னைக்கு வலுவிழந்த கட்சியா போயிருக்குது. இன்னொரு பக்கம் கிண்டலான ஒரு பேச்சா அங்கிள் 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 சொல்லி அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் அது எப்படின்னா நீங்க அது ஒரு ட்ரிகர் பண்ணி விடுறது தான். பொதுவா நீங்க திமுகவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா, கலைஞர், தளபதி, சின்னவர், பொதுவா புரட்சி தலைவி, அதிமுக புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், இப்படியா இருந்ததப்போ அப்பான்ற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்த போது அது பெரிய அளவில் எடுபடல. சொல்றாங்க எடுபடாத போது அதை இவர் என்ன சொல்றது, நீங்க 2 விதமா பேசலாம். கோவப்பட்டு அப்பான்னு யார் சொல்ல வைக்கிற, நீ ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லலாம். அங்கிள் அங்கிள் சொல்லும் போது இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, எனக்கு அப்படியே ராமசாமி ஞாபகம் வந்துடுச்சு.
அவர் தான் ஒரு சீரியஸான விஷயத்த வந்து காமெடியா சட்டையர் பண்ணுவார். அவ்வளவு காமெடியா கொண்டு போவாப்புல. அது என்ன சொல்றது, இந்த நகைச்சுவை கண்டி என்கிட்ட இல்லைன்னா அது நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒரு தடவை சொன்னார். என்ன ஆயிருப்பேன், என்ன ஆக்கியிருப்பாங்கன்னு தெரியாது, அந்த நகைச்சுவை தான் என்னை காப்பாத்துச்சினார். அது மாதிரி அது ஒரு கோபப்படுத்துற ஒரு விஷயம். அது ஒட்டுமொத்தமா யாரையும் விட்டு வைக்கல. ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் அதிமுக, திமுக, அப்புறமா வழக்கம் போல பாஜக, மோடிஜி, நரேந்திர மோடிஜி இங்க அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கிடையில வழக்கமான அவர் சொல்ற வழக்கமான அரசியல் கட்சிகள் சொல்ற விஷயமாக இருந்தாலும் இந்த நீட்டு கொண்டு வரக்கூடாது, சில விஷயங்கள் பேசுறது இதெல்லாம் ஓகே. ஆனால் பேச வேண்டியதை பேசலையே அப்படின்னு இன்னும் கூட சில விமர்சனங்கள் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறது ஒரு இவ்வளவு தூரம் களத்துல, ஏன்னா அவர் பேசவே மாட்டாருங்க, அவர் விட்டுருங்க அப்படின்னு. ஆனா இவ்வளவு தூரம் பேசுறது தான் இன்னைக்கு வந்து ஒரு வைரலான விஷயமா மாறி இருக்கு. சார், அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப வைரல் ஆனாலும் அதுக்கு ஈக்குவலா வந்து அதற்கான எதிர்வினையும் நிறைய மீம்ஸ் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இது யாரு பண்றாங்கன்னு தெரியல. ஒரு ட்விட்டரை ஓபன் பண்ணா ஒரே மீம்ஸ் டெம்ப்ளேட்டா இருக்கு. அதுல வந்து அவர் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பேசும்போது பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் சொன்ன அந்த குட்டி கதை அது வந்து 2021 சீமான் அவர்கள் ஏதோ ஒரு மேடையில வந்து பேசியிருக்காங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எடுத்து போட்டு அதே கதையை தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் இவர் வந்து வேற மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து உலாவி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கதை வந்து சீமான் அவர் என்ன காப்பி ரைட்டா வச்சிருக்காரு. நீங்க வந்து பீர்பால் கதைகள், 100 நீதி கதைகள், அப்புறம் தென்னாலிராமன் கதைகள், இதெல்லாம் கற்பனையா யாரோ உருவாக்குனது. மேபி எங்க நடந்திருக்கலாம். ஒரு இது, ஏன்னா இந்த பொழுதுபோக்கெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு கதையாகவும் ஒரு தெருக்கூத்தாகவும் ஒரு நாடகமாகவும் அந்த விஷயம் தான் வந்து. இது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இதுவும். இப்ப நான் அவர் விஜய் சொன்னதையும் கேட்டேன்னாப்பா, சீமான் சொன்ன அந்த வீடியோவை நான் மற்ற சோசியல் மீடியால தான் வந்து ஒரே கண்டென்ட் ஒன்று தான் வந்து. சினிமாவில் சொல்லும் போது வந்து கதன்ட்டு 1 to 9 தான் வந்து. நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்களோ அதுதான் வந்து. அதுக்காக அவர்தான் ஆயிடாது. அதுக்கு என்ன காரணம்னா, சீமானே நான் வந்து சிங்கம், நாங்க 8 கிலோமீட்டர் நாங்க கர்ஜித்தா வந்து அந்த சத்தம் கேட்கும், குறிப்பா நாங்க வந்து செத்து போனதை வேட்டையாட மாட்டோம். அதுக்கு அவர், ஏன்னா மிக சமீப காலமாக சீமான் வந்து விஜய் சம்பந்தப்பட்டவர்களும் சீண்டி விட்டுறது தான். நாங்க புலிடா, நாங்க அணில் குஞ்சுங்களா ஓடிப்போங்க, மரத்துல ஏறிடுங்க, நாங்க அணில அடிச்சு சாப்பிட மாட்டோம், புலி நாங்க அப்படின் போது நான் சிங்கம் அப்படின்னு சொன்னதுதான் அவங்க வந்து கோபமாயிட்டாங்க. இப்ப கூட ஏதோ ஒரு பட விழாவுக்கு வந்து பேசியிருக்காரு பொழுது, என்னடா இப்படி ஓவரா ஓன் கத்துற நீ அப்படின்லாம் வந்து அந்த இந்த எதிர்ப்பலை இருக்கதான் செய்யும். இந்த எதிர்ப்பலை அப்படியே இருக்குமான்னா நான் திரும்ப சொல்றதுதான் வந்து, இது என்ன வேணாலும் நடக்கும். வந்து எலெக்ஷன் இன்னும் 8 மாசம் இருக்கிறதுனால காலம் மாறும்போது காட்சிகள் மாறணும். இப்ப விஜயகாந்த் எங்க அண்ணன் அப்படின்னு சொன்னதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட போய் கேட்கறாங்க வந்து, விஜயகாந்த் எங்க அண்ணன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து, ஆமா எங்க தம்பி, நான் தம்பியா தான் பாக்குறேன், எங்க வீட்டு பக்கத்து வீடு தான் விஜய் வீடு, சின்ன வயசுல இருந்து தெரியும். விஜயகாந்தோடைய விஜயகாந்தோட படங்கள்ல ஆரம்ப காலத்துல விஜய் எல்லாம் நடிச்சிருக்காரு. ஆமா இருக்கட்டும். அதே வேளையில் வந்து விஜயகாந்த் கேப்டன் இறந்த பொழுது வந்து பார்த்தவர், அவரு உடல்நிலை சரியில்லாத போது ஏன் வந்து பார்க்கல அப்படின்னு இன்னைக்கு சண்முக பாண்டிய அருமையா பேசியிருக்காரு. இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் அவர் வந்திருக்காரு. அதை கேள்வியா கேட்டிருக்காங்க. எங்க அப்பாவுக்கு அண்ணன் அப்படின்னா ரைட்டு தான், அது அதுல போய் என்ன இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது வந்து எங்க அப்பா வந்து ஒரு மக்கள் சொத்து, அவர் வந்து அவரை கொண்டாடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் வந்து நாங்க வந்து விஜய் அண்ணாவை தான் பாக்குறோம். எங்க அப்பா அண்ணா பார்க்கும்போது நாங்களும் வந்து சின்ன பசங்கள்ல இருந்து அவரை தெரியும் அப்படின்னு ஒரு தெளிவான அருமையான ஒரு பதிலா இருந்தது சண்முக பாண்டியனுடைய பதில். மாநாட்டில் நடந்த நிறைய விஷயங்கள்ல இந்த கிரீஸ் தரவன மேட்டரை வந்து புடிச்சுக்கிட்டாங்க சார். உங்களோட தொண்டர்களிடமிருந்து உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, நீங்க எப்படி மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தொண்டர்கள்னு சொல்லாமா இல்ல ரசிகர்கள்னு சொல்லாமா தெரியல. எப்ப இவங்க வந்து மாறுவாங்க, இன்னும் அவங்க ரசிகர் மணலில் இருக்காங்க. தொண்டர்களா மாறத்துக்கு இன்னும் காலம் இருக்கு. இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து தொண்டர்கள் அப்படிங்கும்போது தொண்டர்களோடு சேர்ந்து பொதுமக்கள், ரசிகர்கள் எல்லாமே கலந்துதான் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரே கூட்டத்துல எல்லாத்தையும் மாத்திட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. வந்து அதே வேளையில் வந்து மற்ற கட்சிகள்லாம் கூட ஒரு மீட்டிங் நடந்தாலோ ஒரு மாநாடு நடந்தாலோ பொதுவா வந்து சில சலசலப்புகள்லாம் வரும். இந்த வாழை மர தோரணம் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த சீப்பெல்லாம் இது பண்ணிட்டு போயிடுவாங்க, தேங்காய் வலையை வந்து தூக்கின்னு போட்டுன்னு போயிடுவாங்க. இவங்க என்னன்னா உச்சபட்சமா வந்து சேர்லாம் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் சேரை அடிச்சு போட்டிருக்காங்கன்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. வந்து அப்புறம் டேங்க், சின்டெக்ஸ் டேங்க் வந்து தலைமையில வச்சு தூக்கின்னு போயிருக்காங்க. அதாவது தொண்டர்களா பக்கத்துல ஊர்ல இருந்தவங்களா என்னன்னு தெரியல. வந்து அந்த காட்சி ஊடகத்துல பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. இதற்கு காரணம் என்னன்னா,
இவர்களை அவங்களை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இவங்க ஒரு கண்ட்ரோலரா. இப்ப நீங்க தனியார் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்களே கட்சிக்குள்ளேயே அது மாதிரி. இப்ப திமுக பாத்தீங்கன்னா தொண்டர் படைன்னு ஒன்று இருக்கு, அதிமுக இருக்குது, இப்ப நாம் தமிழர்ல இருக்காங்க. ஒரு கட்டுக்கோப்பா அவங்களை வழி நடத்துது. எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா வெளியேற்றுறது. ஆனா இவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் அதை கொண்டு வர வேண்டும். பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய ஏற்பாடை பண்ணவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு நீங்க கரெக்டா பண்ணணும். ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து நீங்க கரெக்டா இது பண்ணி அவங்க சொல்ற ரெண்டாவது பாத்தீங்கன்னா தலைமை சொல்றதுக்கு கீழே இருக்கணும், கட்டுப்படணும். அப்பதான் ஒரு அரசியல் கட்சி பலமான கட்சியா மாறி இருக்குது, மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் சில காலம் ஆகும், இன்னும் சில மாதங்கள் கூட ஆகும். அப்படி ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஒரு தலைமை சொல்றத கீழ்மட்ட தொண்டன் வரைக்கும் கேட்கறான் அப்படின்னா அது ஒரு வலுவான கட்சி. சார், இவர் சிங்கம் வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இவர் பயங்கரமான ஒரு எக்ஸ்போசரை உண்டு பண்ணிட்டாரு. பட் நிறைய பேரோட விமர்சனம் என்னன்னா, இப்போ வரைக்கும் நீங்க வெளியே வராததுக்கான ரீசனை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா வெளியே வர மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கு. பொதுவா சிங்கத்துல ஆண் சிங்கம் படுத்துட்டு தான், பெண் சிங்கம் தான் போய் வேட்டையாடிக்கிட்டு வரும். அது தூங்கிட்டே இருக்கும் ஒரு நாள் முழுக்க. அதையும் பேசியிருக்காங்க. அது ஏன் அந்த கதையை எடுத்து பேசினாருன்னு தெரியல. பேசினா வரதான் செய்யும். நீங்க எது சொன்னாலும் அதற்கு எதிர்வடியான ஒரு கருத்துக்கள் வரதான் செய்யும். அதே போல நீங்க சொல்ற மாதிரி அவர் எப்ப களத்துக்குள்ள வரப்போகிறார், எப்ப மக்களை சந்திக்கிறார், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வரீங்க, பேசுறீங்க, மறுபடியும் போயிடுறீங்க அப்படின்னு அதான் அவர் சொல்றாரு, விரைவில் நாங்க சந்திக்க வரேன் நானு அப்படின்னு. தாடி பாலாஜி அவர்கள் ஏதோ ஒரு போன் கால் பேசினது கொஞ்சம் சேனல்ஸ்ல எல்லாமே பெருசா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் அவரை காப்பாத்துறதுக்கே ஆள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் விஜய் சாருக்கே உள்ள கட்சியில ஏதாவது எப்படி சொல்றது, இந்த அட்வைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லாம இல்ல தப்பான அட்வைசர்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி உள்ள ஏதாவது நடந்துகிட்டு இருக்குமா சார்? தாடி பாலாஜி எல்லாம் சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல அது நடிகர் தான், ரைட்டு. ஆமா, ஒரு திடீர்னு பார்த்த கட்சியில இருந்தாரு, இப்ப கட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. ஒரு தடவை உள்ள விடமாட்டாங்களே. இப்ப எஸ்.வி. சேகர் ஒரு பேச்சு பேசுறாரு. எஸ்.வி. சேகர் கேரவானுக்குள்ளேயே இருந்தவர் இப்பதான் வெளியே கால் எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் ஒரு புதுச்சேரியில 4 தெருவுல ஜெயிச்சவர் இவருக்கு அரசியல் கத்து தராரு. யாரு? புஷி ஆனந்த். 4 தெருவு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர். குறிப்பா அவர் எஸ்.வி. சேகர் விஜய் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அதே போலதான் தாடி பாலாஜி பேசியிருக்காரு. நான் இதெல்லாம் கருத்தெல்லாம் எதிர்பார்த்தேன், அவரும் இல்லை எல்லாருமே எதிர்பார்த்து தான். அதுதான் நீங்க அரசியல் களத்துக்குள் பொது இதுக்குள் வந்துட்டா எல்லாரும் விமர்சனம் செய்வாங்க. விமர்சனத்துக்கு தான் இருப்பாங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கணும். விஜய் தான் பண்றாரு. அதே சமயத்துல இந்த காதலை வாங்கி இந்த காதலை எல்லாத்தையும் விடக்கூடாது. சிலதை சீரியஸா எடுத்துக்கணும். சில சீரியஸா சொல்றவங்களும் எடுத்துக்கணும். இன்னொரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சைமன்? நேற்று விஜய் பேசுனதுல எல்லா வீடியோக்களும் நம்ம பேசுற நம்ம அதை இதுவா சொல்லிக்கூடாது, ஒட்டுமொத்தமா விஜயை பத்தி பேசுகிற எல்லா காணொலிகளையும் அவர் பாக்குறாரு தெரியுது. அந்த ஸ்பீச் அப்படிதான் இருந்தது. தன்னை பத்தி விமர்சனம், தன் கட்சியை பத்தி வர நெகட்டிவ் விமர்சனம், தன்னை பார்த்து புகழ்ந்து பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காரு. அதுதான் ஒட்டுமொத்தமா அந்த 33 நிமிஷம் ஸ்பீச்ல அதை நான் கவனிச்சேன். நான் அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் சிலது சீரியஸா எடுத்துக்க வேண்டிய எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. நீங்க உங்களுக்கு சோசியல் மீடியா இருக்குது, சேனல்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க யார் என்ன சொல்ல பாக்குறான்னு, அதெல்லாம் காதல வாங்கிட்டு பதில் சொல்லிட்டு தான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே வேளையில் சில சீரியஸான விஷயங்கள் மக்களே சொல்றாங்கன்னு மக்கள் கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா அதை சொல்லும்போது கண்டிப்பா எடுத்துக்கணும். இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நானே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மக்களை சந்திக்கிற பயணத்தை விஜய் தொடங்க வேண்டும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். சார், நேத்து விஜய் அவர்கள் பேசினதுல மதுரை கிழக்குலயும் நான் தான் நிக்க போறேன், மேற்குலயும் நான் தான் நிக்க போறேன், எல்லா இடத்துலயும் நான் தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் நிறைய பேர் கிரிஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேரோட தாட்டம் அதுதான். ஏன்னா நீங்க உங்க வேட்பாளர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாங்க மக்களுக்கு என்ன பண்ண போறோம், நாங்க வந்தா என்ன வித்தியாசமா பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இவர் நான் தான் 234 தொகுதியில் நிக்க போறேன், என்னோட முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னது கொஞ்சம் மக்களையே யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் ஆக்கிடுமோ? இல்ல, அவர் சொல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்து சொல்ல வருதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா பிறவிலிருந்து மேடை பேச்சாளர், அரசியல் குடும்பத்தை சார்ந்தவரா கிடையாது விஜய். அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்க வீட்டு ரேஷன் கார்டுல என் பேர் இல்லைன்னாலும் நான் உங்க வீட்டுல இருக்கிறேன்னு அர்த்தம் தாங்க. அது பழம்பெரும் டைலாக் சார், ரொம்ப பழம்பெரும். அதை கொஞ்சம் மாத்தி இப்படி பிரட்டி போட்டு சொல்லியிருக்காரு பொழுது. நான் இந்த தொகுதியில நிக்கிறேன், அந்த தொகுதியில நிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் பேசுறது சொன்னார். உங்கள்ல இருந்து ஒருத்தராக தான் நாங்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்க போறோம், இந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் தான் நாங்க வேட்பாளராக தேர்ந்தெடுக்க போறோம், உங்கள்ல இருந்து ஒருத்தர் தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லினாங்க. ஏன்னா எல்லாரும் சீனியரா தான் இருக்காங்க எல்லாரும் கட்சியிலும். நாங்க ஒரு மக்களோட மக்களா இருக்கிற ஒருத்தர் தான் கொண்டு வரணும்னு அதை விஜய் இந்த வடிவில் சொல்லியிருக்காரு. நான் எனக்கு தோணுது
ஆனா அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஏன்னா டக்குன்னு வந்து நான் கிழக்கு தொகுதியில நிக்கிறேன்னு ஆர்வரிக்கிறாங்க வந்து முடிவு பண்ணிட்டார் போல. அப்புறம் மேற்கு உசிலம்பட்டி, இது சேந்தமங்கலம், அது எதுன்னு அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்ல வந்த கருத்து அதுதான். சரி, ஆடியன்ஸுக்கும் ஒரு இதுவா இருக்கணும் இல்லைங்களா, வந்து அதனால ஒரு உற்சாகப்படுத்த பேச்சா நான் பாக்குறேன்னா அது. சார், அரசியல் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சினிமால லியோ படம் ரிலீஸ் ஆகி 650 கோடி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் ரிப்போர்ட் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அவரோட ஐடி ஃபைல் பண்ணதுல 400 crores தான் கணக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சீட்டெல்லாம் வேற போட்டோ எடுத்து போடுறாங்க, அதெல்லாம் எங்க கிடைச்சதோ தெரியல. அந்த அளவுக்கு வந்து லியோ கலெக்ஷன் ஃபேக் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு சார். உங்களோட கருத்து என்ன? இல்ல, நான் அதை ஒரு 3-4 டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் விசாரிச்சேன், ஒரு 2 தியேட்டர் ஓனர் கிட்ட விசாரிச்சேன். அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இல்லைங்க வந்து வசூல் பண்ணது இதுதான், நீங்க வசூல் பண்ணது அது, நீங்க தியேட்டரிக்கல் கலெக்ஷனு, டேபிள் ப்ராஃபிட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து தியேட்டரிக்கல் கலெக்ஷன் இது அப்படின்ற நீங்க சேர்த்து தான் சொல்லுவாங்க வந்து. அது ஆடிட்டிங்ல இருந்து எடுத்த இது வந்து, அதனால வந்து 600 கோடி அது வந்து வசூல் பண்ணது உண்மைதான். அது ஏன் இது எடுத்து இது இப்போ போட்டிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு என்னன்னா, அந்த படத்துக்கு சப்போர்ட்டா நான் பேசலாம். அந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய ஐப்பு இருந்தது, நாமளே பார்த்தோம். மிகப்பெரிய ஐப்பு இருந்தது, மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தது. அந்த படம் ஒன்று டக்குன்னு சோட போயில வந்து ஒரு 4 நாள் 5 நாள் நல்ல கலெக்ஷன் அடிச்சது. கூலிக்கு இணையான விமர்சனம் இருந்தது வந்து. அதே வேளையில் செகண்ட் ஹாஃப்ல பண்ண தப்பு அந்த படத்துக்கு இறக்கிடுச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம். செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க கூலியில ஒரு பெரிய பலமா அமைஞ்சது என்னன்னா, ரஜினின்ற ஒரு மாசு, அதை தாண்டி சக்குன்னு அந்த கேரக்டர் முடிஞ்சு போகுது. அதுலயும் லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் இதுல வந்து டோட்டலா வந்து நீங்க லியோவில் மறுபடியும் எடுத்து ஏன்டா நீங்க மறுபடியும் பேசுறீங்கன்னு பேசிதான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு சம்பிரதாய ஒரு சடங்கு பண்றாங்க அப்படின்ட்டு வந்து அபத்தமான ஒரு விஷயம். ஒரு அப்பா அம்மாவுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலா காமிச்சிருக்கிறது. இந்த கேரக்டர்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு டச் இல்லாம டக்குன்னு முடிஞ்சு போற ஒரு விஷயம். அப்புறம் எல்சி ஒண்ணு பெரிய அளவுல கொண்டு வந்து அது ஏமாற்றமான விஷயமா மாறினதுதான் ஒட்டுமொத்தமா அந்த படத்தை வந்து கீழே சறுக்கிடுச்சு வந்து. அதே வேளையில அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்து ஆடியன்ஸ் போனாங்களே, ரிப்பீட் ஆடியன்ஸ் இல்ல. நான் விசாரிச்ச வேலை ஒரு 600 கோடி உண்மைதாங்கன்றாங்க வந்து. ஆனா இது எப்படி சோசியல் மீடியால இருந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஷீட் எல்லாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த மாநாடு ரிலேட்டடா நிறைய பேர் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க சார். இதுல வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து மாநாட்டிற்கு நல்ல சப்போர்ட் பண்ணி நிறைய ட்வீட் வந்து தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு 5-6 பேரை மட்டும் தூக்கிட்டு இப்போ இந்த ட்வீட் எல்லாம் பாருங்க, இதுக்கு அப்படியே கூலி ரிவ்யூ பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு கம்பாரிசன் போட்டிருந்தாங்க. இப்ப தெரியுதா இது யாருன்னு? இப்பதான் அனில் வால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பாரிசன் போடும்போது நமக்கே பார்க்கும்போது என்ன இது எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நிஜமாவே ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தரை வந்து ரொம்ப கீழே இறக்கணும் அப்படின்ற வேலையை பாக்குறாங்களா சார்? சமூக வலைதளத்துல ஒரு பெரும் கும்பலே இயங்கிட்டு இருக்கு. முகம் தெரியாத அந்த கும்பலே, புலிக்கு மாரடிக்கிற அந்த கும்பலே இயங்கிக்கிட்டு இருக்குது. உண்மைதான். அது வந்து ஒரு படத்தை கிழிக்கணும், ஒரு படத்தை பத்தி தப்பா இது பண்ணணும், ஒரு நபர் செய்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தரன்னு கீழே எடுத்துன்னு வந்து வைக்கணும். அதுக்கு வந்து இருக்கு வந்து. நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுடைய போன் நம்பரோடு இவங்களுடைய ஐடியோடு ஒரு விஷயம் அந்த இதை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, இது மாதிரி 2 வராது. ஏன்னா ஒரு 100-150 ஃபேக் ஐடிகளை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அட்ராசிட்டி இருக்குது பாருங்க, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்க நிஜத்துல யாருமே எந்த ரசிகர்களும் சண்டை போடல. நாம வந்து வெளி மாநிலத்துல போய் படம் பார்த்துருக்கிறோம், எந்த ரசிகரும் யாரும் ஒன்றும் சண்டை போடல, எந்த ரசிகரும் ஒன்றும் ஒரு குடும்பம் இப்படி இது பண்ணல. சோசியல் மீடியால தான் இந்த மாதிரியான அட்டகாசம் நடக்குது. அதே போல ஒரு நிகழ்ச்சி நடந்தா அதற்கு எதிர்க்கான ஒரு விஷயம் நீங்க சொல்ல மாதிரி கூலிக்கு நடந்தது பார்த்தோன்னே இங்க நடந்தது 2த்துக்குமான ஒரு இது பார்த்தோன்னே உள்ள அவளை வந்து இறங்கி இவங்க வந்து ஒரு பெரிய ரிவ்யூவர்ஸே அந்த மாதிரி தான் சார் பண்ணிருக்காங்க. அதான் பேர சொல்ல விரும்பல நான் வந்து. உண்மையாவே இது ஏன் அப்படின்னு தோணுது வந்து, நீங்க நேர்மையா கரெக்டான ஒரு விமர்சனத்தையோ ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கான பலம் உண்டு. அதனால தான் அவங்க யாரும் பாத்தீங்களா, நீங்க நான் பேர் சொல்ல ஐடி எல்லாம் பாத்துட்டேன் நானு. அவங்க கேமரா முன்னாடி வந்து பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம், நீங்க மாட்டிப்பாங்க. அவங்க சில பேர் வந்து சோசியல் மீடியாக்குள்ளதான் இவங்கிட்ட இருப்பாங்க, முகத்தை காட்டவே மாட்டாங்க. அவங்க முகத்தை காட்டினா பேசுறப்ப தெரிஞ்சு போயிடும் வந்து. பேச நல்ல விதமா பேசினாலும் நம்மளை போட்டு 4 பேர் தூக்கி அடிக்கிறானுங்க வந்து. அப்படிங்கும்போது இந்த ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேமரா முன்னாடி பேசுங்க, நீ தில் இருந்தா பேசி அங்கதான் போடுறல்ல அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரணும். இது முழுக்க இதுதான் வந்து. நீங்க மக்கள் ரசிகர்கள், பொதுவா மக்கள் ரசிகர்கள் இவங்க முடிவு பண்றதுதான் இறுதியான முடிவு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.